கல்வி தொலைக்காட்சி வழியாக மாணவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாம் 12ஆம் வகுப்பில் திட நிலைமை என்ற பாடத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். மாணவர்கள் வேதியியல் என்றவுடனே ஒரு கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் மிக எளிதான பாடம். சிறிதளவு ஆர்வமாக இருந்தால் நிச்சயமாக வேதியியல் பாடத்தில் நாம் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். அதில் முக்கியமாக வேதியியலில் 3 பிரிவுகள் உள்ளன. இயற்பியல் வேதியியல், கனிம வேதியியல், கரிம வேதியியல் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இன்று நாம் பார்க்கக்கூடிய திடநிலைமை என்ற பாடமானது இயற்பியல் வேதியியலில் வரக்கூடிய ஒரு அமைப்பாகும். பருப்பொருட்கள், அதாவது நாம் இயற்கையில் காணக்கூடிய பொருட்கள் பார்த்தீர்கள் என்றால் 3 நிலைகளில் காணப்படுகின்றது. திட, திரவ, வாயு நிலைகளில் உள்ளன. இதில் பெரும்பாலானவை திட நிலைகளில் உள்ளன. நாம் பார்க்கக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பலவற்றை சொல்லலாம். டேபிள் ஆகட்டும், சேர், எத்தனையோ பொருட்களை சொல்லும் பொழுது அனைத்துமே திடநிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் நாம் பயன்படுத்துகிறோம். இதில் பல்வேறு வகைகள் உள்ளன, பண்புகள் உள்ளன, அமைப்புகள், இவற்றையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வது, இவற்றில் அந்த திடப்பொருள் உள்ள குறைபாடுகளை பற்றி தெரிந்து கொள்வது, அவற்றுடைய பயன்கள் என்ன என்று தெரிந்து கொள்வது தான் இந்த பாடத்துடைய முக்கிய நோக்கமாகும். திரவ நிலையில் உள்ள பொருட்களை பற்றி நமக்கு தெரியும். நமக்கு தண்ணீர் இருக்கிறது, மற்ற பிற திரவ நிலையில் உள்ள பொருட்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாணவர்கள். திடநிலையில் உள்ள பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிதான ஒரு உதாரணம் சோடியம் குளோரைடு. நாம் சாப்பிடக்கூடிய ஒரு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு, இது திடநிலையில் உள்ள ஒரு பொருள். இப்பொழுது திடநிலை என்று சொல்லும் பொழுது அதற்குண்ட கண்டிஷன் என்ன? இப்போ ஒரு திடப்பொருள்னு எப்படி சொல்கிறது? இப்போ ஐஸ் இருக்குது, ஒரு கல் உப்பு இருக்குது, ஒரு பாறாங்கல் இருக்குது. இதில் எது திடப்பொருள்? ஒரு தண்ணீர் இருக்குது, வாயு பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம வேறுபடுத்தி அறிவது அப்படின்னு சொல்லும்போது திடப்பொருளுக்கென்று சில பண்புகளை கூறுகிறார்கள். கடினத்தன்மை, கட்டிருக்கம், அதாவது அதிக விசையை தாங்கும் தன்மை, இப்படி அதை சொல்கிறாங்க. நெருங்கிய அந்த மூலக்கூறுகள், அயனிகள், அணுக்களால் ஆனவை தான் அந்த திடப்பொருட்கள். ஒவ்வொரு பொருளுமே அணுக்களால் ஆனவை தான், மூலக்கூறுகளால் ஆனவை. இவை நெருங்கிய அமைப்புகளாக இருக்கும். இப்போ திடப்பொருள் என்பது அதிக கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், பளபளப்புத்தன்மையாக இருக்கும். இதை எல்லாமே திடப்பொருள் என்று வகைப்படுத்துகிறோம். இப்போ வாயு மூலக்கூறுகளிடையே ஒரு ஈர்ப்பு விசை இல்லாததினால் அவை வாயுக்களாக உள்ளன. மூலக்கூறுகளுக்கிடையே ஈர்ப்பு விசை இருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பு விசை இருப்பதினால் நம்ம சொல்கிறதா இருந்தால் வாண்டர் வால்ஸ் விசை, லண்டன் விசை, நம்ம புவியீர்ப்பு விசை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பல்வேறு விசைகளினால் பிணைக்கப்பட்டுள்ளவை தான் இந்த மூலக்கூறுகள், அயனிகள் திடப்பொருள்களில் உள்ளன. இப்போ இந்த திடப்பொருட்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு எளிதாக புரிந்திருக்கும். அங்கே நம்ம மூலக்கூறுகள் அயனிகளால் ஆனப்பட்டது, அணுக்களால் ஆனப்பட்டது என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது திடப்பொருட்களில் நம்ம வைரம் அப்படிங்கிறதும் ஒரு திடப்பொருள் தான், கிராஃபைட் என்பது ஒரு திடப்பொருள் தான். நம்ம அடுத்ததாக இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் திடப்பொருளில் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. படிக வடிவமுடையவை, வடிவமற்றவை. அப்படின்னா என்ன? கிறிஸ்டல் அமார்ஃபஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நமக்கு உப்பில் கூட ஒரு பிராண்ட் இருக்குது, கிறிஸ்டல் உப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா வடிவமுடையது. இப்போ நம்ம கல் உப்பு இருக்குது, நம்ம சாப்பிடக்கூடிய கல் உப்பு அப்படிங்கிறது இயற்கையில் அதனுடைய வடிவம் இயற்கையிலே உருவாயிருக்கு. யாரும் செதுக்கலை, ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைக்கலை, இயற்கையிலே உருவாயிருக்கு. அந்த கல் உப்பு குறிப்பிட்ட வடிவமுடையது. அதில் அணுக்கள், அயனிகள் நெருங்கிய பொதிந்து நெருக்கமாக ஒன்றோடு பிணைக்கப்பட்டுள்ளன, சோடியம் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி திடப்பொருட்களில் வடிவமுடைய திடப்பொருட்கள் பல உள்ளன. அவை இயற்கையில் கிடைக்கக்கூடியவை நிறையா இருக்குது. அப்போ நமக்கு வடிவமற்ற திடப்பொருள் சொல்லும்போது கண்ணாடி, ரப்பர், இதெல்லாம் செயற்கையாக நாம் தயாரிக்கப்பட்டது, நாமெல்லாம் உருவாக்கியிருக்கோம். அப்போ வடிவமுடையது, வடிவமற்றது, இரண்டு வகையாக நம்ம இந்த படிகத்தை பிரிக்கிறோம். இப்போ இதில் படிக வடிவமுடையதுக்கும் வடிவமற்றதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். படிக வடிவமுடையது அப்படின்னு சொல்லும்போது அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். கனசதுரமாக இருக்கலாம், நான்முகியாக இருக்கலாம், எண்முகியாக இருக்கலாம், இது ஏதோ ஒரு வடிவத்தில் அது இருக்கும். இப்போ அதில் அயனிகள் நெருங்கிய ஒன்றோடு ஒன்று ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டிருக்கும். வடிவமுடையது ஒழுங்கற்ற தன்மையாக இருக்கும். அதாவது அணுக்கள் அல்லது அயனிகள் வரிசை கிரகமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வடிவம் அற்றதில் அது ஒழுங்கற்ற தன்மையில் மூலக்கூறுகள் இருக்கும். நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா செங்கல் வரிசையாக எப்படி அடுக்கி வைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் படிக வடிவமுடையது. மொத்தமாக அள்ளி போடுறது அப்படிங்கிறது வடிவமற்றது.
அப்போ வடிவம் உடையது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பிணைப்பு ஆற்றல் வலிமை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கல் உப்பையை கொடுத்து அதை தூளாக்கணும் அப்படின்னா நமக்கு அதிக விசையை கொடுக்கணும், எளிதில் உடைக்க முடியாது. இது வடிவம் உடையது, அதிக விசையை உடையது, அதிக கொதிநிலையை உடையது, ஏன்னா வலிமையானது அப்படிங்கிறதுனால. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது படிக வடிவமுடையது ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இணைக்கப்பட்டதாக இருக்கும். இது வடிவமுடையதுக்கு உரியது. அதுக்கடுத்து உருகு நிலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு தீர்க்கமான ஒரு டெம்பரேச்சரில் உருகக்கூடியது. இத்தனை டிகிரியில் உருகும், மெல்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஒவ்வொரு உப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில் உருகக்கூடியது. இப்போ தண்ணீர் எப்படி 100 டிகிரியில் கொதிக்குது, இப்போ ஆல்கஹால் ஒரு 78 டிகிரியில் கொதிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொதிநிலையை சொல்கிற மாதிரி படிக வடிவமுடையவை என்பவை ஒரு தீர்க்கமான ஒரு உருநிலையை கொண்டுள்ளனது. அதற்கப்புறம் திசையொப்பு பண்பற்றதுன்னு சொல்கிறோம். படிக உடையது வடிவமுடையது, திசையொப்பு பண்பற்றது அப்படின்னு சொல்கிறோம். அதே இது படிக வடிவமற்றது, அது ஒழுங்கில்லாமல் மூலக்கூறுகளால் பிணைக்கப்பட்டிருக்கும், அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் கண்ணாடிங்கிறது மணலை உருக்கி திரவமாக மாற்றி அதை குளிர்வித்தல், அதன் மூலமாக பெறப்பட்டது கண்ணாடி, ரப்பர் இதெல்லாம் அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, அதி குளிர்விக்கப்பட்ட ஒரு நீர்மம் கண்ணாடி, சூப்பர் கூல்டு லிக்விட்னு சொல்கிறோம். அது இயற்கையில் கிடைக்கல, நம்மளாக உருக்கி நம்ம வேணுங்கிற சைஸில் அதை உருவாக்கியிருக்கிறோம். அடுத்தது அதில் நம்ம சொல்கிறது என்னென்னா அதற்கு தீர்க்கமான உருகுநிலை கிடையாது. படிக வடிவமற்றதில் இந்த டெம்பரேச்சரில் தான் உருகும். இது திசையொப்பு பண்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. எதற்கு? படிக வடிவமுடையதுக்கும் வடிவமற்றதுக்குள்ள வேறுபாடு. திசையொப்பு பண்புடையது, திசையொப்பு பண்பற்றது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம படிக வடிவமற்றது அப்படின்னு சொல்லும்போது திசையொப்பு பண்புடையது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கண்ணாடி தான் நம்ம திசையொப்பு பண்புடையதுன்னு சொல்கிறோம். வடிவமற்றது கண்ணாடி, திசையொப்பு பண்புடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனைத்தினுடைய பண்புகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி போட்டிருக்கோம், பல வகை சோடா கிளாஸ் இருக்குது, பொட்டாஸ் கிளாஸ் இருக்குது, குவார்ட்ஸ் கிளாஸ் இருக்குது, ஃப்ளின்ட் கிளாஸ் இருக்குது, இப்படி பல வகையான கண்ணாடிகள் இருக்குது. அனைத்துமே ஒளி ஊடுருவும் தன்மை உடையது, ஒளி விலகல் எண் உடையது, மின்சாரத்தை கடத்தாது. இப்படி பல்வேறு வகையான பண்புகளில் ஒத்து காணப்படும். அதனால தான் அது திசையொப்பு பண்புடையதுன்னு சொல்கிறோம். ஒளி விலகல் எண், ஒளி ஊடுருவும் தன்மை, இதை ஐசோட்ரோபிக்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஐசோட்ரோபிக் அப்படிங்கிறது இப்போ அப்படியே அங்கிட்டு மாறுறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அனிசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த அயனிகள் வரிசையாக இடம்பெற்றிருக்கும். ஒரு ப்ளஸ்னா ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ்னா ஒரு மைனஸ், அந்த மாதிரி போயிருக்கும். இது அனிசோட்ரோபிக்னு சொல்லுவோம். படிக திசையொப்பு பண்பற்றது, படிக வடிவமுடையது நமக்கு திசையொப்பு பண்பற்றதுன்னு சொல்லுவோம். அதனுடைய ஒவ்வொரு திசைகள்லையும் அதனுடைய பண்புகள் வேறுபடும். அவை தீர்க்கமான உருகுநிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தோம்னா ஒரு வகையான அயனிகள் இருக்கும், அணுக்கள் இருக்கும். ஒய் ஆக்சிஸில் ஒரு வகையான அயனிகள் இருக்கும். அவற்றுடைய பண்புகள் வேறுபடும். இப்போ ஒரே உருகுநிலை உடைய இன்னொரு ஒரு படிக திடப்பொருள் இருக்காது. ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு உருகுநிலை இருக்கும், ஆவியாதல் இருக்கும். அதனால் அதை திசையொப்பு பண்பற்றதுன்னு சொல்கிறோம். எதை? படிக வடிவமுடையதை. படிக வடிவமற்றதை திசையொப்பு பண்புடையது, ஐசோட்ரோபிக் அனிசோட்ரோபிக்னு 2 வகையாக பிரிக்கிறோம். இது நமக்கு ரெண்டுக்குள்ள வேறுபாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வகைப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இந்த படிக வடிவமுடைய திடப்பொருட்களை வகைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல அயனிப்படிகங்கள்னு ஒன்று சொல்கிறோம். இந்த படிகங்களை அயனிப்படிகம், சகப்பிணைப்பு படிகம், மூலக்கூறு படிகம், உலோகப் படிகம்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறோம். இதில் அயனிப்படிகம் அப்படின்னு சொல்லும்போது எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு, Na+Cl-. இப்போ இரண்டுக்கு இடையில் நம்ம ஒரு விதமான மின்னியல் ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மின்னியல் ஈர்ப்பு விசை, ப்ளஸுக்கு மைனஸுக்கு இடையில் ஈர்ப்பு விசை இருக்கும், அதனால் இவை பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அயனிகள் வலுவான விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இப்போ Na+க்கு அடுத்து ஒரு Cl இருக்கும், ஒரு Clக்கு அடுத்து ஒரு Na இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நமக்கு அயனிப்பிடிகம்னு சொல்கிறோம். இப்போ அயனிகள் எவ்வாறு உருவாகின்றன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு நேர்மின் அயனியாக மாறி இருக்கும். அதனால் ஒரு 11 எலக்ட்ரான் வச்சுருக்கோம் சோடியம் அணுவானது. ஒரு எலக்ட்ரானை Clக்கு கொடுத்து Na+ஆக மாறி இருக்கும். Cl 17 எலக்ட்ரானை வச்சுருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி
18 மைனஸாக மாறி இருக்கும். அதாவது ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கும். ஸோ Cl மைனஸ். அப்போ இரண்டுக்கு இடையில் ஒரு பிணைப்பு, இது வந்து அயனி பிணைப்புன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வேதி பிணைப்புகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் சகப்பிணைப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அயனி பிணைப்புன்னு படிச்சிருப்போம். சகப்பிணைப்புக்கு அயனி பிணைப்புக்கு என்ன வேறுபாடு? சகப்பிணைப்புங்கிறது இப்போ ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை எடுத்து கொடுத்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினா அது சகப்பிணைப்பு. ஒரு 2 பேர் பிஸ்னஸ் ஷேர் பண்ணுறாங்க, ஆளுக்கு ஈக்குவல் ஷேர் போட்டு பண்ணாங்கன்னா அது சகப்பிணைப்பு. கடனாக வாங்கி பண்ணாங்கன்னா அது அயனி பிணைப்பு. அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தது வந்து அயனி பிணைப்பை பற்றி பார்த்தோம். எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு நிறையா இருக்குது. இப்போ இதனுடைய பண்புகள் என்ன, அயனி படிகங்களுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவை கடினமானவை அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதிக உருகு நிலையை கொண்ட வெப்பம், அதாவது உருகுதல் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆவியாதல் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து திடப்பொருளில் மின்சாரத்தை கடத்தாது. நம்ம கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்சாரத்தை கொடுத்தோம்னா அது மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் கரைசலில் கரைச்சிட்டு, தண்ணியில் கரைச்சிட்டு மின்சாரத்தை கடத்தினா கடத்தும். என்ன காரணம்? திடப்பொருளாக இருக்கும்போது அந்த படிகத்தில் அந்த அயனிகள் இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன, அது இடம் நகர முடியாது. கரைசலில் கரைச்சிட்டோம்னா அயனிகள் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நேர்மின்வாய் எதிர்மின்வாயை கொடுக்கும் பொழுது அந்த Na+ ஆனது எதிர்மின்முனையை நோக்கி நகரும், Cl- ஆனது நேர்மின்முனையை நோக்கி நகரும். அப்போ இந்த வகையில் அவை மின்சாரத்தை கடத்துகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தன்னிச்சையாக இயங்குகின்றது அப்படின்னு சொல்கிறோம் கரைசல்களில். அடுத்து இது வந்து நமக்கு அயனி படிகங்களுடைய பண்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து சகப்பிணைப்பு படிகங்கள் அப்படிங்கிறது. சகப்பிணைப்புனா என்னன்னு இப்போ சொன்னேன் நான். ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான். எதற்காக இந்த பிணைப்பு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம மந்த வாயுக்கள் தனிமை ஒரு அட்டவணையை நம்ம பார்த்துருப்போம். மந்த வாயுக்கள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அது யார் கூடயும் சேராது. நம்ம வகுப்புலேயே சில பேர் யார் கூடயும் சேராமல் இருப்பேன். அந்த மாதிரி இது வந்து ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இந்த மாதிரி சில கடைசியாக இருக்கும் தனிமை ஒரு அட்டவணையில். அதனுடைய ஆர்பிட்டால்கள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கும். அதனால் அது யாருக்கு எலக்ட்ரானை கொடுக்கவும் செய்யாது, வாங்கவும் செய்யாது. இப்போ நம்ம கழுத்து வரைக்கும் சாப்பிட்டோம், இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வர்ற மாதிரி அந்த மந்த வாயுக்கள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறதுனால எலக்ட்ரானை வாங்காது. அப்போ மற்ற தனிமங்கள் அந்த அமைப்பை பெறுவதற்காக, இப்போ 11 எலக்ட்ரான் வச்சுருக்கு சோடியம், 10 உள்ளது நியான். அப்போ ஒரு எலக்ட்ரான் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கும், கொடுத்து 10 மாறும்னு நினைக்கும். அப்போ இவ்வாறு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது ஏற்றோ ஒரு நிலையான அமைப்பை பெறுவதற்காக நடைபெறக்கூடியதான் வேதி பிணைப்புகள். அப்போ சகப்பிணைப்பில் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டோம்னா இது வந்து நம்ம சகப்பிணைப்புன்னு சொல்லிடுறோம். ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அயனி பிணைப்புன்னு நான் என்ன சொன்னேன், ஒரு எலக்ட்ரானை கடனாக கொடுத்துட்டு அது அயனி பிணைப்பு. இப்போ சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து வைரம், கடினத்தன்மை வாய்ந்த பொருள். பெரும்பாலான சகப்பிணைப்பு சேர்மங்கள் வந்து திரவ நிலையிலோ அல்லது வாயு நிலையிலோ தான் இருக்கும். இப்போ மீத்தேன், O2, N2 நிறைய சொல்கிறோம். இதெல்லாம் சகப்பிணைப்பு சேர்மங்கள் தான், ஆனால் வாயு நிலையில் இருக்குது. இதில் வந்து விதிவிலக்காக வந்து சகப்பிணைப்பில் வந்து வைரமும் கிராஃபைட் இந்த மாதிரி சில இது சிலிக்கன் கார்பைட், அதாவது கார்போன்றம்னு சொல்லுவோம், கார்பன் சிலிசைடுன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு திடப்பொருளாக இருக்குது சகப்பிணைப்பு. இங்கே ஏற்பட்ட பிணைப்பு சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம அயனி பிணைப்பு பார்த்துட்டோம், அதுக்கடுத்து சகப்பிணைப்பு பார்த்துட்டோம். அடுத்து மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூலக்கூறுனா என்ன? இப்போ H2O என்பது ஒரு மூலக்கூறு. முதல்ல அணுனா என்ன, மூலக்கூறுனா என்ன நமக்கு தெரியணும். அதாவது பிரிக்க முடியாத ஒரு துகள் ஒரு அணு. எந்த ஒரு பொருளையுமே நம்ம பிரிச்சுக்கிட்டே போகிறோம். ஒரு இறுதியில் பிரிக்க முடியாத ஒரு துகளாக இருந்தால் அது அணுன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்துட்டு அதுக்கு பேர் மூலக்கூறுன்னு சொல்லுவோம். இப்போ H என்பது அணு, H2 என்பது மூலக்கூறு. இப்போ NH3 அமோனியா அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறு. இப்போ இந்த மூலக்கூறுகளுக்கு படிகம், மூலக்கூறு படிகம் அப்படின்னு சொல்கிறப்ப நாப்தலின் அந்த உருண்டை பார்த்துருக்குறோம். இது ஒரு மூலக்கூறு, இது ஒரு படிகம். ஆந்த்ரசின் அப்படின்னு ஒரு படிகம் இருக்குது. திட நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இந்த மாதிரி சில பொருட்கள், கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. வாயுக்களை திரவமாக்கலாம், திரவமாக்கலாம். நம்ம சென்ற வருடத்தில் பார்க்கும்பொழுது வாயு நிலைமையில் வாயுக்களை திரவமாக்கலாம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். இன்னும் நம்ம வெப்பநிலையை குறைக்கும் பொழுது அந்த வாயுக்கள் திண்மமாகவும் மாறும். இப்போ இந்த மூலக்கூறு படிகத்தில் 3 வகையாக சொல்கிறோம். முனைவற்ற மூலக்கூறு படிகம், முனை உள்ள மூலக்கூறு படிகம், ஹைட்ரஜன் பிணைப்பு உள்ள ஒரு படிகம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறோம். முனைவற்ற, முனை உற்ற, ஹைட்ரஜன் சொல்கிறோம். இப்போ முனைவற்ற படிகம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு வந்து நாப்தலின் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம்.
நாப்தலீன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பென்சின் வளையம் இருக்கும், நாப்தலீன், ஆந்த்ரசின் அந்த மாதிரி இருக்குது. இதற்கு வந்து முனைனா என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 முனைகள் இருப்பது. இங்கே அந்த முனை கிடையாது, அதனால் இதை முனையொற்ற மூலக்கூறுன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய விசை வந்து லண்டன் விசை. இதனால் இந்த மூலக்கூறுகள் பிணைக்கப்பட்டிருக்கு, லண்டன் விசையினால் ஒன்றோடு பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறது தான் இந்த முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து முனை உள்ள மூலக்கூறு படிகம்னு சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு, திண்ம கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவோம். அது அப்படின்னா எப்படி வாயுக்களை எப்படி திரவமாக்கலாம், நம்ம படிச்சிருக்கிறோம். வாயுக்களை திரவமாக்க முடியும். இன்னும் வெப்பநிலையை குறைக்கும் பொழுது அது திண்ம நிலையை அடையக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முனைகள் இருக்கும். 2க்கு டைப்போல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இருமுனை ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸை ஈர்த்திருப்பது. அதாவது ஒரு மூலக்கூறு இப்படி இருக்குது, பக்கத்தில் ஒரு மூலக்கூறு இருக்குது, 2க்கு இடையில் இருமுனை ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்கிறதா டைப்போல் 2 முனைகள் இருக்கிற ஈர்ப்பு விசையினால் இவை பிணைக்கப்பட்டிருக்கும் ஒன்றோடு ஒன்று. இது முனைவுற்ற ஒரு மூலக்கூறு படிகமாகும். நம்ம சொல்கிறது வந்து திண்ம கார்பன் டை ஆக்சைடை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அமோனியா, திண்ம அமோனியா, அது வாயுக்களை திரவமாக்கலாம். நம்ம வந்து ஜூல் தாம்சன் விளைவுப்படி வாயுக்களை திரவமாக்கலாம்ங்கிற பற்றி பேசியிருப்போம். அடுத்ததாக சொல்லக்கூடியது ஹைட்ரஜன் பிணைப்பு உள்ள படிகம். 3வதாக மூலக்கூறு படிகத்தில் சொல்கிறது ஹைட்ரஜன் பிணைப்பு உள்ள படிகம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஹைட்ரஜன் பிணைப்புனா என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ சாதாரண சகப்பிணைப்பை சொன்னால், அயனி பிணைப்பை சொன்னோம். ஹைட்ரஜன் பிணைப்புனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு நீர் மூலக்கூறு இருக்குது, அதாவது HOH, இது வந்து ஒரு நீர் மூலக்கூறு. அடுத்த ஒரு நீர் மூலக்கூறு இப்படி இருக்குது, HOH. இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனுடன் ஒரு பகுதி பிணைப்பை ஏற்படுத்துவது, இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனுடன் ஒரு பகுதி பிணைப்பை ஏற்படுத்துவதைத்தான் நம்ம ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்கிறோம். மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் நீர் மூலக்கூறு தனித்தனியாக இருக்கணும். ஆனால் இந்த ஆக்சிஜன் வந்து அதிக எலக்ட்ரான் கவர்தல் இருக்கிறதுனால அடுத்த மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. அப்போ என்ன நடக்குது, இந்த மூலக்கூறுக்கு அந்த மூலக்கூறுக்கு இடையில் ஒரு பிணைப்பு ஏற்படுது. இது ஹைட்ரஜன் பிணைப்பு. இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்துலேயுமே இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. இது இல்லைன்னா உயிரினங்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமையானது. அதனால் நீருடைய கொதிநிலை அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததில் என்ன சொல்கிறோம், இந்த பனிக்கட்டி வந்து இதற்கு உதாரணமாக சொல்கிறோம். இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு உள்ள சேர்மத்திற்கு படிகத்திற்கு உதாரணம் யூரியா, அதுக்கப்புறம் குளுக்கோஸ், ஐஸ், இதெல்லாம் வந்து நமக்கு ஹைட்ரஜன் பிணைப்பு உள்ள ஒரு வடிகம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம், அந்த படிகங்களில் அயனி படிகங்கள்னு சொன்னோம், சகப்பிணைப்பு படிகங்கள்னு சொன்னோம். அடுத்து மூலக்கூறு படிகங்களில் 3 வகை இருக்குதுன்னு சொல்கிறோம். என்னென்ன 3 வகை, ஒன்று முனைவுற்ற ஹைட்ரஜன் பிணைப்பு. அப்போ நம்ம படிக்கும் போதேப்பா தனித்தனியாக படிக்கணும். எடுத்தோடனே ஒரு பாடத்தை முழுசாக நம்ம வந்து படிச்சிட முடியாது. முதல்ல என்ன, நம்ம திடப்பொருள்லாம் என்னன்னு பார்த்தோம். திடப்பொருளாக வடிவமுடையது வடிவமற்றதுன்னு வேறுபாடை பார்த்தோம். அதற்கடுத்து வந்து அந்த வடிவமுடையது வடிவமற்றதுக்கு அடுத்து திசையொப்பு பண்புடையது திசையொப்பு பண்பற்றதை பற்றி பேசினோம். அடுத்தது படிகங்களுடைய வகைகள்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம கடைசியாக வந்து பார்த்துருக்கிறது ஹைட்ரஜன் பிணைப்பு வடிகம்னு பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலோக படிகங்கள். உலோகம்னா உனக்கே தெரியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு கம்பி, தங்கச் செயின், இது எல்லாமே வந்து உலோகங்களானது. இரும்பு, காப்பர், ஜிங்கு, நிக்கல், பிளாட்டினம், இப்படி பல வகையான உலோகங்கள் இருக்குது. இப்போ ஒரு இரும்பு கம்பி எடுத்தோம்னா வரிசையாக இரும்புகள் தான் இருக்கும், அதில் போய் தங்கம் இருக்காது. அப்போ இது ஒரு உலோக படிகம் தான். ஏன்னா நம்ம படிகம்னா என்னன்னு உலோகம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், அதாவது திடப்பொருள் என்பது கடினத்தன்மை, கட்டிருக்கும், விசையை தாங்கும் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது தாங்கக்கூடிய தன்மை இருக்கணும். இதுதான் வந்து திடப்பொருளுடைய பண்புகள். அப்போ இந்த உலோகத்திற்கும் இருக்குது. இப்போ இது எப்படி சார் இங்கே இருக்குது உலோக படிகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே நேர்மின் அயனிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலோகங்கள் நேர்மின் அயனிகளாக உள்ளன, அவற்றுக்கிடையே வந்து எலக்ட்ரான்கள் உள்ளன. நேர்மின் அயனினா பக்கத்தில் அப்போ அதனுடைய எலக்ட்ரான்கள் இருக்கும். 2க்கு இடையில் வந்து எலக்ட்ரானுக்கும் இந்த நேர்மின் அயனிக்கும் ஒரு ஈர்ப்பு விசையினால் இவை பிணைக்கப்பட்டிருக்கு உலோகங்கள். இவை சிறந்த மின்சாரத்தை கடத்தக்கூடியவை, வெப்பத்தை கடத்தக்கூடியவை. மற்ற சகப்பிணைப்பு சேர்மங்கள்லாம் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்தாது, வெப்பத்தை கடத்தாது. சிறிதளவு கடத்தலாம்.
அப்போ சகப்பிணைப்பாகட்டும் அயனி பிணைப்புகள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திடநிலையில் மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் திரவ நிலையில் மின்சாரத்தை கடத்தும். அந்த வகையில் உலோகப் படிகங்கள் வந்து இப்போ நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது உலோகப் படிகங்கள் பயன்படுத்துகிறோம். ஏன்னா வீட்டுக்கு தேவையான வயரில் இருந்து அத்தனை இரும்பு சாமான்கள் எல்லாமே வந்து திடநிலையில் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான இது உலோக படிகங்களாக பயன்படுத்துகிறோம். அதற்கு எடுத்துக்காட்டு நிறையா சொன்னேன். ஜிங்கு, காப்பர், மெர்க்குரி, இரும்பு, இந்த மாதிரி பல்வேறு வகையான உலோக படிகங்களை பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் வகைகளை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து அலகுக்கூடு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். அலகுக்கூடுனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறோம். கட்டடம் எதால் ஆனது அப்படின்னா நம்ம உடனே சொல்லுவோம் மண், செங்கல், சிமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். வரிசையாக செங்கல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது, இதுதான் உண்மை. செங்கல் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறோம். ஒரு செங்கலுடைய நீளம், அகலம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா செங்கலுடைய அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு படிய வடிவமுடைய ஒரு உதாரணத்துக்கு கல் உப்பு எடுத்துருக்குறோம் அப்படின்னா அதில் பல கனசதுரங்கள் சேர்ந்ததே நமக்கு ஒரு உருவமாக கிடச்சிருக்கு. ஒரு செங்கலை மட்டும் வச்சுட்டு நம்ம வீடுன்னு சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான செங்கல் அடுக்கி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி முப்பரிமாண அமைப்பில் 3 டைமென்ஷன் வியூவில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு எளிய அளவு தான் அலகுக்கூடுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு படிய வடிவமுடைய கல் உப்பில் பார்த்திங்கன்னா பல கனசதுரங்கள் சேர்ந்து தான் நமக்கு ஒரு வடிவமுடைய ஒரு பொருள் கிடச்சிருக்கு. அதில் ஒரு சிறிய பகுதி ஒரே விதமாக தோன்றக்கூடிய ஒரு சிறு பகுதியைத்தான் நம்ம அலகுக்கூடுன்னு சொல்கிறோம். இப்போ எளிய கனசதுரம்னு சொல்லும்போது இந்த இருக்குது கனசதுரம். இந்த கனசதுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அச்சுக்கள் கொடுத்துருக்குறோம். இந்த இருக்குது 3 வகையான அச்சுக்கள் இருக்குது, எக்ஸ், ஒய், ஜெட்டுன்னு சொல்கிறோம். இதில் விளிம்பு நீளம் இந்த இப்போ நம்ம ஒரு வீட்டில் அறையில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு எவ்வளோ நீளம் இருக்குது, நீளம் அகலம் அப்படிலாம் நம்ம பேசுவோம். 10க்கு 10 அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இதிலிருந்து இந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம், இங்கேருந்து இங்கே எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏபிசி விளிம்பு நீளம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதற்கு இடைப்பட்ட கோணம் விளிம்பிடை கோணம்னு சொல்கிறோம். ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லி விளிம்பு நீளம் தான் ஏபிசி, விளிம்பு கோணம் ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு அலகுக்கூடை பற்றி சொல்லப்பட்டது. அலகுக்கூட்டில் நமக்கு 2 வகையாக பிரிக்கிறாங்க, முதல்நிலை மற்றும் முதல்நிலை அற்ற அலகுக்கூடுகள்னு சொல்லி. முதல்நிலை அலகுக்கூடு, முதல்நிலை அற்ற அலகுக்கூடு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த அலகுக்கூட்டில் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா அலகுக்கூட்டில் எளிய கனசதுரம் அப்படின்னு நம்ம இங்கே பேச போகிறோம். இதில் மூலைகள் அப்படின்னு சொல்லும்போது 8 வகையான மூலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 8 வகையான மூலைகள். இது பொருள் மையம், இது முகப்பு மையம், இந்த மாதிரி நமக்கு கொடுக்குறோம். இப்போ அணிக்கோவை புள்ளிகள், அணிக்கோவை தளங்கள் அப்படின்னு ஒரு 2 விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு அலகுக்கூடு அப்படின்னு எடுத்த உடனே இதில் மூலைகள் அப்படின்னு இருக்குது. இதில் தான் அயனிகள், மூலக்கூறுகள் போய் உட்கார போகுது. எல்லா இடத்துலையும் உட்கார முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருள் மையம்னு இருக்குது. ஒரு அறையில் கரெக்டான சென்டராக எடுத்தோம்னா அதுதான் பொருள் மையம்ங்கிறது. ஒரு பக்கத்தினுடைய ஒரு மையத்தை எடுத்தோம்னா அது முகப்பு மையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லக்கூடியத அணிக்கோவை புள்ளிகள். உதாரணத்துக்கு மூலைகள், பொருள் மையம், முகப்பு மையம், விளிம்பு மையம், இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து அயனிகள் தங்கக்கூடிய இடங்கள். அதைத்தான் நம்ம அணிக்கோவை புள்ளிகள்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பக்கத்தை எடுத்துடுறோம். இதில் மூலைகள் இருக்கும், முகப்பு மையம் இருக்கும், விளிம்பு மையம் இருக்கும். இதெல்லாம் அணிக்கோவை தளம். அப்போ அணிக்கோவை புள்ளி என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்வது. இப்போ நம்ம உடம்பு வலிக்குதுன்னு சொல்கிறோம், அது மொத்தத்தில் சொல்கிறது. தலை மட்டும் வலிக்குது, கண் மட்டும் வலிக்குது அப்படின்னா அது அணிக்கோவை புள்ளி. இப்போ இந்த அணிக்கோவை புள்ளிகளை தான் அயனிகள் உட்காரப்போகுது. இதில் ஒரே ஒரு வகையான உதாரணத்துக்கு மூலைகள் மட்டும் இருந்தால் அது முதல்நிலை அலகுக்கூடுன்னு பேர். இல்லை முகப்பு மையம் இருக்குது அப்படின்னா முதல்நிலையற்ற அலகுக்கூடுகள்னு சொல்கிறோம். இப்போ அலகுக்கூட்டில் 2 வகையாக பிரித்தோம், முதல்நிலை அற்ற அலகுக்கூடுகள்னு. முதல்நிலை அலகுக்கூட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வகையான, உதாரணத்துக்கு மூலைகள் மட்டும் இருக்கிறது, மற்றதெல்லாம் கலந்து வந்துருச்சுன்னா முதல்நிலையற்ற அலகுக்கூடுகள்னு பேச போகிறோம். அதுக்கடுத்து இந்த பிராவோ அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, மொத்தம் எத்தனை வகையான திடப்பொருட்கள் இருக்குது, வடிவங்களுடைய திடப்பொருட்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 7 வகையான திடப்பொருட்கள் இருக்குது, டைப்ஸ். இப்போ நம்மளே பார்த்துருக்கோம், செவ்வகம், சதுரம், இப்படி நம்ம பல வகையாக பேசுகிறோம்.
அதே மாதிரி இங்கே 7 வகை என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு கனசதுரம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சாய் சதுரம்னு இருக்குது, ஆர்த்தோ சாய் சதுரம்னு இருக்குது. 3வது கனசதுரம், சாய் சதுரம், ஆர்த்தோ சாய் சதுரம், நான்முகி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒற்றைச்சரிவு, முச்சரிவு அப்படின்னு 7 வகையான முதல்நிலை மற்றும் முதல்நிலையற்ற அளவுக்கூடுகளில் பிரிக்கிறோம். என்னென்ன பிரிச்சிருக்கிறோம்? கனசதுரம் பிரிச்சிருக்கிறோம், சாய் சதுரம், ஆர்த்தோ சாய் சதுரம், நமக்கு நான்முகி, ஆக்டாஹெட்ரல்னு சொல்லுவோம். அப்போ ஒற்றைச்சரிவு, மோனோ கிளினிக், ட்ரை கிளினிக், முச்சரிவு அப்படின்னு சொல்லி இதில் என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்தை நீளமாக இழுத்து விடுறது, ஒரு பக்கத்தில் அகலமாக சாய்க்கிறது, ஒரு பக்கம் சார்ஜ் வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு கனசதுரத்தில் நம்ம ஒவ்வொரு பக்கமாக இழுத்து பார்க்குறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதனால் என்னன்னா, இந்த நீளம் மாறுபடும், பிணைப்பு கோணம் மாறுபடும், அப்போ அந்த உருவமே மாறுபடும், வடிகத்தினுடைய உருவமே மாறுபடும். இந்த 7 வகை இருக்குது. இந்த ப்ரோவோங்கிற நினைச்சார் 7லிருந்து 14 வகையான, அடுத்ததில் பார்த்திங்கன்னா 7லிருந்து 14 வகையான உட்பிரிவுகள் இருக்குங்கிறத சொல்கிறாரு. இப்போ நமக்கு 7ங்கிறது முதன்மையானது. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ப்ரோவோ வந்து 14 வகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நமக்கு ப்ரோவோ என்ன சொல்கிறாரு, 7 வகை அப்படின்னு சொல்லி பேசணும். அந்த 7 வகையில் பல்வேறு வகைகள் இருக்குது, அதில் 14 வகை பிரிவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 14 வகையான உட்பிரிவுகள் இருக்குது. இதில் பிணைப்பு கோணம் மாறுது, நீளம் மாறுது, அதனுடைய வடிவங்கள் எல்லாமே மாறுது. இப்போ இது வரைக்கும் உள்ளது நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த பாடத்தில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, படிகம், அதாவது நமக்கு திடப்பொருள்னால் என்னன்னு முதல்ல சொன்னோம், விளக்கம். கடினத்தன்மை, கட்டிருக்கம், விசையை தாங்கும் தன்மை, இதெல்லாம் நம்ம சொன்னோம். அதற்கப்புறம் வந்து அதில் 2 வகை இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போகிறோம். படிக வடிவமுடையது, வடிவமற்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறுபாடு பார்த்தோம். அதுக்கப்புறம் திசையப்பு பண்புடையது, திசையப்பு பண்பற்றதுன்னு சொல்லி கொண்டு போகிறோம். அடுத்து படிகங்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும்போது அயனி படிகம், சகப்பிணைப்பு படிகம், மூலக்கூறு படிகம், உலோகப் படிகம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறோம். சகப்பிணைப்பு படிகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூலக்கூறு படிகம் பார்க்கும்போது அதில் 3 வகையான மூலக்கூறு படிகங்களை பற்றி பேசணும். என்னென்ன சொல்லியிருந்தோம்? மூலக்கூறில் முனைவற்றது, முனைவுற்றது, ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்லி சொன்னோம். அதற்கு அடுத்து நம்ம பார்த்தது வந்து அலகுக்கூடை பற்றி பேசணும். உலோகப் படிகம் பார்த்துட்டு அலகுக்கூடுனா என்னன்னு சொல்லி சொன்னோம். அலகுக்கூடுனா என்ன சொன்னேன்? முப்பரிமாண அமைப்பில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு எளிய அமைப்பு. உதாரணத்துக்கு செங்கல், கட்டடங்கிறது நம்ம ஒரு படிகம், செங்கல் என்பது ஒரு அலகுக்கூடு. இப்போ அதற்கு அடுத்து என்ன சொன்னால், அலகுக்கூட்டு அந்த ஏபிசி என்பது இப்போ நம்ம விளிம்பு நீளம்னு சொன்னோம். ஆல்வா பீட்டா காமா என்பது ஒரு கோணம், விளிம்பிடை கோணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதில் நமக்கு 7 வகையான அமைப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். ப்ரோவோ வந்து என்ன சொல்கிறார், 7ல் 14 இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதுதான் நம்ம இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். இப்போ இதுவரை இந்த திடநிலைமை என்ற ஒரு பாடத்தில் ஒரு பகுதியை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நிச்சயமாக மாணவர்களுக்கு எளிமையாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.